என் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் உங்களுடன் அதிரை சித்திக். நீண்ட நாட்களாக எந்த ஒரு பதிவும் விடாமல் இருந்த நான் இன்று ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். முன்பு உள்ள காலங்களில் தன் பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடும் பெற்றோர்கள் என்ன தகுதி இருந்தால் அந்த வரனை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொன்னால் 1920களில் எந்த வரன் வேண்டும் என்று சொன்னால் ஒரு காணி நிலம் வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது சிறிய விவசாய நிலம், வீடு வசதிகளோடு இருக்கின்ற மாப்பிள்ளை மிகவும் தகுதி வாய்ந்த மாப்பிள்ளையாக கருதப்பட்டார்கள். இது 20லிருந்து 40 வரைக்கும் இது போன்ற வழக்கம் இருந்து வந்தது. அதன் பின்னர் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதாவது காணி நிலமோ வீடோ இல்லை என்றாலும் அவன் உழைக்க கற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும், உழைப்பவனாக இருக்க வேண்டும், உத்தியோகம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு வைத்தார்கள். இவை சில காலங்கள் ஓடின. அதன் பின்னர் மக்களிடையே அரசு அலுவல்கள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பித்தன. பதிவுகள், ஆசிரியர் பணி என்று பல பணிகள் வர ஆரம்பித்தவுடன் அரசு உத்தியோகம் இருந்தால் நலம் என்று மாற்றிக்கொண்டார்கள். அவைக்கு அப்பால் இன்னும் சில காலங்கள் ஓடின. படித்தவனாக இருக்க வேண்டும், அதாவது உயர்கல்வி கற்றவனாக இருந்தால் நலம் என சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான தகுதியை நிர்ணயித்தார்கள். இன்னும் காலம் சென்றது. வெளிநாடுகளில் சம்பாதிக்கும் மாப்பிள்ளை அதிகமாக பொருளீட்டக்கூடியவனாக இருந்தால் நலம் என சொன்னார்கள். இவைகளெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றவைகளாக இருந்தன. ஆனால் இன்றோ படித்தவனாக இருந்தாலும், நல்ல பொருளீட்டக்கூடியவனாக இருந்தாலும், பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் அதை பற்றி நாம் கணக்கில் எடுக்காது. பையன் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கின்றானா, பணிவுள்ளவனாக இருக்கின்றானா என்று பார்க்கின்றார்கள். எனவே என் இளைய தலைமுறையே, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், என்ன பொருளிட்டிருந்தாலும், உங்கள் பெரியவர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் பணிவாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் இணையை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் தாய் தந்தையுடைய ஆலோசனையோடு நல்ல மணமக்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இது ஃபியூச்சர் லைஃப் ஃபார்முலாவுக்காக உங்களுக்கு தரும் தகவலாக ஏற்றுக்கொண்டு இதனை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.